அவருடைய கரம் என் மேல் அமர்ந்தது. அவர் என்னை நகரத்துக்கு கொண்டு போகிறார். அந்த நகரம் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறது என்றால், அது அழிக்கப்பட்டு 14 வருஷம் ஆயிற்று. அப்ப அந்த நகரம் எப்படிதான் இருக்கு? அழிக்கப்பட்டு 14 வருஷமா எப்படிதான் இருக்கு? பாழாய் தான் இருக்கு. ஆண்டவருடைய கரம் என் மேல் இருக்கிறது. நம்ம லைஃப்ல பல காரியங்கள் ஒவ்வொரு வருஷமும் பார்க்கிறோம். ஒவ்வொரு வருஷம், இந்த வருஷம் என்ன ஆண்டு? ஜெயத்தின் ஆண்டு. ஐயோ, ஆகஸ்ட் முடிய போகுது, எல்லாம் முடிய போகுது. 14 இயர்ஸ், 14 வருஷம், 14 வருஷமா பாழாய் தான் கிடக்குது. ஆனாலும் கர்த்தருடைய கரம் என் மேல் அமர்ந்தது. 2வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, தேவ தரிசனங்களில் என்னை கொண்டு போனார். அவன் ஒரு தேவ பிள்ளைய முதல்ல எப்படி காட்டி கொடுப்பார் தெரியுமா? தரிசனத்துல காட்டி கொடுப்பார். ஆவிக்குரிய கண்களை காட்டி கொடுப்பார். அவன் தரிசனத்துல கொண்டு போனார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மாம்ச கண்ணில் அது எப்படி இருக்குதுன்னா, அது பாழாய் கிடக்கிறது. ஆனா இப்ப தரிசனத்துல கொண்டு போய் என்ன காட்டி கொடுக்கிறார் என்றால், என்னை மக உயரமான ஒரு மலையின் மேல் நிறுத்தி, அதன் மேல் தெற்காக ஒரு நகரம் கட்டி இருக்கிறது போல காணப்பட்டது. மாம்ச கண்ணுக்கு முன்னாடி தெரியுது 14 வருஷம் இது பாழாய் கிடக்கிறது. ஆனா என் மேல கர்த்தருடைய கரம் வைக்கப்பட்டது எதற்கு தெரியுமா? பாழானதை காண்பிக்கிறதற்கல்ல. அதன் மேல இந்த 14 வருஷம் பாழானவன் மேல கர்த்தர் ஒரு நகரத்தை விசுவாசிக்கிறவங்க மட்டும் கரங்களை தட்டி கர்த்தர் காண்பிக்கிறார். நீங்க விசுவாசித்தால் எஸ், 14 வருஷம். ஆமே, எல்லாரும் சொல்லுவாங்க, ஐயோ இது கடந்து போறவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? இது பாழாயிட்டு. ஆனா கர்த்தர் அதை எப்படி சொல்ல வைப்பார் தெரியுமா? கடந்து போகிற பார்வைக்கு பாழாக்கப்பட்ட தேசம் கடந்து போகிற யாவருடைய பார்வைக்கும் பாழாய் கிடந்ததுக்கு பதிலாக பயிரிடப்படும்.